பாய் ரெடியாச்சடா? கொஞ்சம் இருங்க இருங்க, எல்லாம் சரியா இருக்குது. ஆனா ஒரு புள்ளி மாத்திரம் விட மாட்டேங்குது. ஏண்டா இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு ஒரு புள்ளி வெள்ளங்கிற? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, செதுக்குன்னு செதுக்குனதுல ஒரு பாயிண்ட் விட்டு போச்சு. இப்ப செதுக்கிறேனே. எப்ப செதுக்கிறது? சேகர் இருக்கானே, நம்மள மிஞ்சிட்டான். அந்த கொலைய பத்தி கவலையே இல்லைங்கிறான். நம்ம இடத்துலதான் அவனை அடைச்சு வச்சிருக்க. அவன் எந்த நிமிஷமும் இங்க வரலாம். அப்படி வந்துட்டான் நமக்கு தான் ஆபத்து. உடனே சீக்கிரமா வேலையை முடிய போங்க. இப்ப செதுக்கிறேன் போங்க. அலமேலு இந்த பரிசு இங்க வந்தானுங்க. நிம்மதியா பேசிக்கிட்டு விட மாட்டானுங்களே. அதை விடாத, பேசி பேசி. அழமேலு அழமேலு தடியா தங்க இங்க இருக்குடா. இங்கதான் இருக்கிறியா? பூ வசிக்க பழத்தை சாப்பிடு. காட்டுறா. அதுக்குன்னு தானே இருக்கேன் பாரு. என்னது மோதிரம்? இதெல்லாம் எதுக்காக? அலமேலு நீ தனியா என் வீட்டு பக்கம் வேலைக்கு போவ. அப்ப என் சம்சாரம் சொன்னா நீ தனிக்கட்டையா கிடந்து தவிக்கிறேன்னு. நீ ஒரு தனிக்கட்ட, இவன் ஒரு தனி துங்க. 3 கட்டுனா 3 பட்டுன்னு போச்சு. காரணம் சொல்ல வேண்டாம், ஆளை பார்த்தாலே தெரியும். அவனை ஈஸியா இடப்படுறாங்க. 180 பவுண்ட் இருப்பாரா? 180 பவுண்டா? 180 சவரனே போடுறேன். எனக்கா? போட்டது நல்ல சரக்கு. ராக்கெட் சுருன்னு தூக்கி புத்துன்னு போட்டுடுச்சு. நல்ல தூக்குது. முதல்ல 2 பேர் வெளியில வாங்க. எங்களை அவ்வளவு சர்வ சாதாரணமா நினைச்சிடாத. கொஞ்ச நாள்ல நாங்க லட்சாதிபதியாக போறோம். அலமேல உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்டுட்டு கழுத்து நீட்டு. லட்சம் 1, 2, 3, 5. ஒண்ணு பண்ணுவோம். என்ன? அந்த மிஷினையே கொண்டாந்து கொடுத்துட்டா. மிஷினை கொடுத்துடுறேன். உனக்கு எவ்வளவு வேணும் அடிச்சுக்க. மிஷினா? ஆமா அலமேலு, சேகர் பிரிண்டிங் ஹவுஸ்ல தான் நாங்க 100 ரூபா நோட்டு அச்சடிக்கிறோம். என்ன சேகர் பிரிண்டிங் ஒர்க்ஸா? மிஷினை கொடுத்துடுறேன். என்ன கட்டிக்க, அப்புறம் எவ்வளவு அடிச்சுக்க. அங்க 6 உசுர அடிங்க. மிஸ்டர் சேகர், நீங்க ஒரு கொலைகாரங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். தாலி கட்டின பொண்டாட்டியும் தனக்கு பிறந்த குழந்தைங்களை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படி சல்லாப உலகத்துல உல்லாசமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, நீங்களும் ஒரு ஆம்பளையா? அடிய துப்பைய செஞ்சு எங்க போற? சுந்தரா, உங்க தாத்தா கையெடு குருட்டு கோழி. உன்னை ஒழுங்கா வீட்டுல தான் இருக்க சொன்னேன். ஏன் இங்க மாட்டிக்கிட்டேன்? நான் மட்டும் துப்பறி இல்லைன்னா இந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? இந்த இடத்தை கண்டுபிடிச்சு என்ன செஞ்ச? இந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டேனே. அழகு பல்ல உடச்சுக்கணும். வந்து மாட்டிக்கிட்டு முதல்ல இங்கிருந்து தப்பணுமே. நான் ஒரு ஐடியா சொல்றேன். உன் ஐடியா எல்லாம் துப்பறி புஸ்தகத்தோட வச்சுக்க. ஏதாவது சொன்னா கண்ணாடி உடச்சுக்கிடுவேன். முதல்ல இந்த பல்பெல்லாம் கட்டு. சீக்கிரம் கட்டு. இந்த வேலையில கரெக்டா செய்யும். இது அழைக்க இந்த கடப்போ ஐயா, அக்கிரமம் நடக்குதுங்க. இனிமேல் நீங்க இப்படி அசையாம இருந்தா ஆபத்துல முடியுங்க. நம்ம பிரச்சனை கலந்து அடிக்காங்க. ₹1 நோட்டுக்கு நம்ம பிரச்சனையே தயாராகுதுங்க. நாளைக்கு மாட்டிக்கிட்டா உங்களுக்கு தெரியாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. அச்சாபீஸ் முதலாளிதான் அங்க அடிக்கிற அத்தனைக்கும் பொறுப்பாளி. இதுக்கே நீங்க பேசலைன்னா வேற எதுக்குத்தான் பேச போறீங்க? அம்மாவையும் காண.
அடிக்காதீங்க அடிக்காதீங்க. என்ன கிச்சுக்கிட்டு போடுற எவன்தா? ஐயோ பொணமாச்சே, நிக்குதே, முறைக்குதே, பிசாசு. கால பாருங்க, கால பாருங்க. கண்டதையெல்லாம் பார்க்க சொல்ற, என்ன சொல்ற நீ? இவனைத்தான் சேகர் ஹோட்டல்ல டுமில் டுமில் சுட்டு பண்ணாரு. என் கண்ணால நான் பார்த்தேன். டேய், என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை விமலாவோட அப்பா மாதிரி நடிக்க சொன்னார் நமச்சிவாய, நான் நடித்தேன். எதிர்பார்த்தபடி என் துப்பாக்கியால சேகர் என்ன சுடும்போது அதுல போலி குண்டுகள் தான் இருந்தது. நான் செத்த மாதிரி விழுந்துட்டேன் ஐயா. அப்ப சேகர் கொலை செய்யவே இல்ல? இல்ல. சரியா? ஆச்சரியமா இருக்க. எனக்கு கூட வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் என் திறமை. என்னதான் உன் திறமை இருந்தாலும் என் பிரஸ் இல்லாம நடக்குமா? உன் பிரஸ் வச்சுக்கிட்டு வால் போஸ்ட் தான் அடிக்கணும். இதுக்கெல்லாம் ரொம்ப மூளை வேணும், தெரியும்ல? ஒரு நிமிஷம். நான் முதல்ல போய் பார்ட்டிக்கெல்லாம் போன் பண்ணி என் இடத்துக்கு வர சொல்லிடுறேன். இனிமேல என் இடத்துக்கு வந்துடு. அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு லாபத்துல பங்கு போட்டுக்கலாம். ராஜு சரக்க உன் இடத்துக்கு கொண்டு வர சொல்றேன். பார்ட்டி இங்க வர வச்சு இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டா போகுது.